கிறிஸ்துவ மீட்கப்பட்ட தேவ ஜனங்களே, இன்று நாளு கூட கர்த்தர் நம்மளோட கூட இடைப்படுகிற வேத வசனம் சங்கீதம் 106 அதிகாரம் 10 வசனம். பகைஞர் கைக்கு அவர்களை விலக்கி ரசித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். ஆமா தேவ ஜனங்களே, நம்ம சத்துருவின் கையிலிருந்து ஆண்டவர் மீட்டு எடுத்திருக்கிறாருங்க. நம்ம எவ்வளவு போராட்டத்துல நிந்தையில அவமானங்கள் இன்னும் அநேக காரியங்கள் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோங்க. ஆண்டவர் சத்துருவின் கையில இருந்து நம்ம மீட்டு எடுத்திருக்கிறாருங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்ம ஜப வாழ்க்கையில, வேத வாசிக்கிற நேரங்கள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோங்க. ஒவ்வொரு காரியத்துல நினைத்து நம்ம சோர்ந்து போயிருக்கோம். இப்படி இருக்குதே, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குதே, நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஜப வாழ்க்கை எழுவ முடியும்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா அந்த சத்துருவினால்தான் சோர்ந்து போயிருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியாது இல்லைங்க. அந்த நாள்ல சத்துருவை எதிர்த்து நிக்கணுங்க. சத்துருவை எதிர்த்து நிற்கும் பொழுது நம்ம எந்தெந்த காரியத்தை சோர்ந்து போயிருந்தோமோ அந்த காரணம் வச்சு நம்ம ஜெயம் எடுக்க ஆண்டவர் நம்ம தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறாருங்க. இந்த நாளுக்காக நான் ஜெபிக்கலாம். எந்தெந்த காரியத்தை கொடுத்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை என்னால எழுவ முடியலையே, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை எழுவ முடியலன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தை நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்காக அந்த நாளை ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மள அந்த காரியத்தை தூக்கி போட வல்லவராய் இருக்கிறாங்க. நாளுக்காக ஜெபிக்கலாமா? பரிசுத்த தகப்பனே, ஏசப்பா நன்றியோடு சோர்த்திருக்கிற ஆண்டவரே, அப்பா அந்த நாளை கூட ஆண்டவரே, அப்பா என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜப வாழ்க்கையில இன்னும் அநேக வாழ்க்கையை எழும்ப முடியலன்னு சொல்லிட்டு அப்பா சோர்ந்து போய் கலங்கி கொண்டு அப்பா புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க நோக்கி பாருங்க ஏசப்பா. அப்பா அந்த வீடியோவை யார் யார் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே, அப்பா அவங்க எல்லாத்தையும் அப்பா எந்தெந்த காரியத்தினால சோர்ந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே, அந்த காரியத்தெல்லாம் நீங்க மீட்டெடுத்து அப்பா இன்னும் அப்பா உலக காரியங்களை மீட்டெடுத்துருங்க ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரிய அன்புகளை கொடுங்க ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜப வாழ்க்கை கொடுங்க ஏசப்பா. நீங்க முழுவதுமா வழிநடத்துங்க தகப்பனே. எந்த நேரத்துல சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபிக்க அப்பா அவருக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்ய வழிநடத்துங்க. துதிக நமக்கு உமைக்க செலுத்துகிற ஆண்டவரே. நஷ்டான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்களா தகப்பனே?